அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இந்த சூறாவை நியத்து வைத்தால் நமது அனைத்து கோரிக்கைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுக்காமல் கபூலாக்கி தருவான். அப்படியான ஒரு மகத்தான ஒரு சூறாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அதில் முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். இந்த சூறாவை ஓதி கேட்டால் என் அடியார்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுக்கின்றான். இதைவிட சிறப்பு இந்த சூறாவுக்கு நாம் கூற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்மில் பலரும் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால், நிறைய அமல்களினை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சூறாவை நாம் ஓதுவதற்கு மறந்து விடுகின்றோம். நாம் இதை ஓதி கேட்டால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இந்த சூறாவை நம்மில் பலரும் கையில் எடுப்பது கிடையாது. இந்த சூறாவை எத்தனை முறை ஓதினாலும் நமக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது. ஒரு முறை ஓதி கேட்டால் கூட அல்லாஹ் நமக்கு பதிலை தருவான். இந்த சூறாவை நாம் எத்தனை முறை ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு இருக்கின்றது. இதை நாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை நாம் ஒரு ஹதீஸின் மூலமாக பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் சூரா ஃபாத்திஹாவை 4 முறை ஓதி 5ஆம் முறையாக ஓத ஆரம்பித்ததும் வானவர் ஒருவர் குரல் கொடுத்து, இறைவன் உன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றான், உன் பிரார்த்தனையை அவனிடம் கேட்டு நிறைவேற்றிக் கொள் என்று கூறுவாராம். எப்படியான ஒரு ஹதீஸ் என்று பாருங்கள். இந்த சூறாவை 4 முறை ஓதிவிட்டோம் என்றால் வானவர் ஒருவர் வருவாராம். நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள், அல்லாஹ் தருவான் என்று கூறுவாராம். நீங்கள் சூரா ஃபாத்திஹாவை 4 முறை நியத்து வைத்து ஓதிவிட்டு உங்களுடைய ஆசைகள், கனவுகள், இலட்சியங்கள் அத்தனையும் கேளுங்கள். சிறிய தேவை, பெரிய தேவை என்பது கிடையாது. அனைத்து தேவைகளுக்கும் இந்த சூறா போதுமானது. ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லாஹ் நம்முடன் பேசுகின்றான். இதில் இஸ்முல் ஆலம் காணப்படுகின்றது. ரஹ்மான், ரஹீமினும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பெயர்கள் இதில் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய மிகப்பெரிய புகழ்ச்சொல் இந்த சூறாவில் இருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் ஒவ்வொரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்கின்றான். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், இந்த சூறாவை ஓதி கேட்டால் கேட்டது கிடைக்கும். கையேந்தினால் அல்லாஹ் வெறும் கையாக அனுப்பவே மாட்டான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்க வேண்டும் என்றால் சூரா ஃபாத்திஹாவை நியத்து வைக்க தொடங்குங்கள். குறைந்தது 4 முறை ஓதுவதையாவது நீங்கள் நியத்து வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும். இன்னும் இந்த சூறாவை ஃபஜ்ருக்கு ஓதினால் ஒரு சிறப்பு, இஷாவுக்கு ஓதினால் ஒரு சிறப்பு, மஹரீபுக்கு ஓதினால் ஒரு சிறப்பு, இன்னும் 100 முறை ஓதினால் ஒரு சிறப்பு, 300 முறை ஓதினால் ஒரு சிறப்பு. இந்த சூறாவை எப்படி ஓதினாலும் சிறப்பு தான், எப்படி ஓதினாலும் நன்மைகள் தான். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாக்குறுதி கொடுக்கக்கூடிய, நாம் அனைவருக்குமே மனனமாக இருக்கக்கூடிய,
மிகச்சிறந்த புகழ் சொல்லான இன்னும் இஸ்முல் ஆலம் கொண்ட இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனையும் பரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருணை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.